எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அப்பா இருந்தது கூட வர முடியலமா, எனக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்கலமா. அதான் அங்கேருந்தே ஆன்லைனில் பேக்கேஜ் பேசி அப்பாவை அடக்கம் பண்ணிட்டேம்மா. சாப்பாடு எதுவும் சமைச்சிடாத, நான் ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். குளிச்சுட்டு வந்துடுறேன், சேர்ந்தே சாப்பிடலாம். ஏம்மா கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, உன்னை நல்லா பார்த்துப்பேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நீ தனியாக தானமா இருப்பேன். அப்பாவை நினச்சி ரொம்ப சிரமப்படுவோம்மா. கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்கினா நல்லாயிருக்கும். ஆமாம்மா, அப்பா செய்தி தெரிஞ்ச உடனே ஆன்லைன்லேயே ஒரு நல்ல காஸ்ட்லியான முதியோர் நிலம் பார்த்து புக் பண்ணிட்டேம்மா. இங்கே தான் நீலங்கர பக்கத்தில். நீ அங்கே இருந்தால் பேச்சு துணைக்கு உன்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. நீயும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பமா. வீட்டையும் ஆன்லைனில் சேல் பண்ணிட்டமா. நீ தனியாக தானே இருப்ப இவ்வளோ பெரிய வீட்டில். தம்பி, எதுக்கு அம்மா மேலே நின்றுட்டு இருக்காங்க? உங்க அம்மாவும் அப்பாவும் மாடியில நின்னு வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பையன் பிள்ளையில வருவா, இந்த மாதிரி கார்ல தான் குடும்பத்தோட வருவான்னு பேசிட்டு இருப்பாங்க. தம்பி, இனிமேலாவது குடும்பத்தோட அம்மா கூட இருக்கலாம்ல. கவலைப்படாதம்மா, உனக்கு இங்கே எந்த கஷ்டமும் வராது. நான் இருக்கம்மா, சரியா? மாசமான கரெக்டாக பணம் கட்டிடுறேம்மா. நீ கவலைப்படாதம்மா. உனக்கு என்ன புடவை பிடிக்குன்னு சொல்லுமா, ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி நான் அனுப்புகிறேன். உனக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுமா, அதையும் நான் ஆன்லைனில் புக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறேம்மா, சரியா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. ம். கிருஷ்ணா, அம்மாவும் இறந்துட்டாங்க கிருஷ்ணா. ஃப்ளைட்டில் இருந்ததுனால ஒன்று ரீச் பண்ண முடியல கிருஷ்ணா. அதனால் நானே ஆன்லைனில் பேக்கேஜ் பேசி அம்மாவை அடக்கம் பண்ணிட்டேன் கிருஷ்ணா. என்னம்மா பேர் சொல்லி கூப்பிடுற? செல்லமே தங்கமே தானே கூப்பிடுவேன். அம்மாவை ஆன்லைன்ல வாங்க முடியாதுப்பா.